ஹலோ வீவர்ஸ், லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா 22/4/2025. என்ன எப்போதுமே ஒரு டேட் எல்லாம் சொல்ல மாட்டேன், இன்னைக்கு டேட் எல்லாம் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டேட் யாருமே மறக்க முடியாது. இந்த டேட்டை சொன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 22/4/2025 இன்று முதல் அமலுக்கு வரக்கூடிய ஒரு புதிய போக்குவரத்து அபராதத்துக்கு உண்டான ஒரு சட்டம். அதிகப்படியான அபராதங்கள் விதிக்கக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அந்த சட்டம் இன்னைக்கு 22/4/2025 இருந்து அமலுக்கு வருது. இதுல ஏஐ கேமராக்கள் அதோட வேலைகளை பக்காவா செய்ய போகுது. அதோட பாத்தீங்கன்னா போலீஸ்களும் அங்கங்க செக்கிங்களை பண்ண போறாங்க. அந்த வகையில நாம அந்த அபராதம் எந்த ஒரு இதுலயும் எந்த ஒரு டிராபிக் வயலேஷன்லயும் நம்ம பிடிபட்டோம் அப்படின்னா 1 இல்ல 2 இல்ல 3 மடங்கான அபராதங்கள் நமக்கு விதிக்க போறாங்க. அந்த அபராதங்கள் எவ்வளவு என்னென்னதுக்கு அப்படின்றதெல்லாம் ஏற்கனவே சமூக வலைதளங்கள்ல இங்க குவைத்தினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் உள்துறை அமைச்சகமே அதுக்கு உண்டான கேம்பெயின் நடத்தி இருந்தாங்க. எல்லா இடத்துலயும் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஈவன் பாத்தீங்கன்னா நம்ம வண்டியில போகும்போது நம்ம ரோட்ல சைன் போர்டு, பெரிய சைன் போர்டு இருக்கும் பாத்தீங்களா, அந்த சைன் போர்டுலயே அவங்க போட்டுக்கிட்டே வந்துகிட்டு இருந்தாங்க. அந்த 22ஆம் தேதி ஞாபகப்படுத்துற விதமாகவும் மற்ற ஃபைன்களையும் போட்டுக்கிட்டு தான் இருந்துட்டு இருந்தாங்க. சோ அதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இருந்தாலும் தற்போது ஞாபகப்படுத்தக்கூடிய விதமா அதுக்கு என்னென்ன டிராபிக் வயலேஷனுக்கு, என்னென்ன போக்குவரத்து விதிமீறல்களுக்கு என்னென்ன அபராதங்கள் அப்படின்றத இதுல இன்னும் கொஞ்சம் தெளிவா நாம பாத்திரலாம். சிக்னல்ல நிக்கிறீங்க, ரெட் லைட் எரிஞ்சுகிட்டு இருக்கு, சிவப்பு விளக்கு எரிஞ்சுகிட்டு இருக்கு. அதை மீறியும் நீங்க அதை கிராஸ் பண்ணி போறீங்க, அல்லது ஸ்பீடா வந்த வேகத்துல ரெட் லைட் எரிஞ்சிட்டு இருக்கும்போது அதை கிராஸ் பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பாட் ஃபைனா 150 தினார் அபராதமும், அதோட இதை தொடர்ச்சியா இதே மாதிரியான வயலேஷன் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 இருந்து 3 வருஷம் சிறை தண்டனையும் 600 தினார்ல இருந்து 1000 தினார் வரைக்கும் ஃபைனும் விதிக்கப்படும். இது ரெண்டுல, அதாவது சிறை தண்டனையோ அல்லது இந்த அபராதமோ ரெண்டுல ஏதோ ஒண்ணு விதிக்கப்படும். வண்டி ஓட்டும்போது பந்தயம் போட்டுக்கிட்டு நான் முன்னாடி நீ முன்னாடின்ற மாதிரி பந்தயம் போட்டுக்கிட்டு வண்டி ஓட்டுறீங்க, மத்தவங்களுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய வகையில வண்டி ஓட்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பாட் ஃபைனா 150 தினார் அபராதமோ, 1 இருந்து 3 வருஷம் சிறை தண்டனையோ அல்லது 600 இருந்து 1000 தினார் வரைக்கும் அபராதமோ இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணு விதிக்கப்படும் தொடர்ந்து செய்யக்கூடிய பட்சத்துல. அதே மாதிரி பந்தயத்துக்காக பர்மிஷனே வாங்காம ரோட்ல வாகனம் ஓட்டுறது, அல்லது பர்மிஷன் வாங்கியிருந்தாலும் அவங்க சொல்லப்பட்டிருக்க லிமிட்டை விட மீறி நம்ம செயல்படுறது, வேற இங்க கவர்மெண்டுடைய அரசனுடைய ப்ராப்பர்ட்டிக்கு சேதம் விளைவிக்கக்கூடிய வகையில வண்டியை ஓட்டினாலும் 150 தினார் ஸ்பாட் அபராதமும் பாத்தீங்கன்னா 1 இருந்து 3 வருஷம் சிறை தண்டனையோ அல்லது 600 இருந்து 1000 தினார் வரைக்கும் அபராதமோ திரும்ப திரும்ப செய்யக்கூடிய பட்சத்துல இது விதிக்கப்படும். ஊனமுற்றவர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய பார்க்கிங் பண்ணிருந்தீங்க அப்படின்னா 150 தினாரு ஸ்பாட் ஃபைனாவும், இது தொடர்ந்து செய்யக்கூடிய பட்சத்துல உங்களுக்கு 1 இருந்து 3 வருஷம் சிறை தண்டனையோ அல்லது 600 தினார்ல இருந்து 1000 தினார் வரைக்கும் அபராதமோ ரெண்டுல ஏதோ ஒண்ணு விதிக்கப்படும். சொகுசாக ஓட்டக்கூடிய இருசக்கர வாகனங்களோ அல்லது 3 சக்கர வாகனமோ, சொகுசுக்காக ஆடம்பரமா ஓட்டக்கூடிய அந்த வாகனங்கள் சில இடங்கள்ல தான் அதுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கும். அது அல்லாத இடங்கள்ல மெயின் ரோடுகள்ல ஓட்டும் போது அதுக்கு ஸ்பாட் ஃபைனா 150 தினார் அபராதம் விதிக்கப்படும். இது தொடர்ச்சியா செய்யக்கூடிய பட்சத்துல 1 இருந்து 3 வருடம் சிறை தண்டனையோ அல்லது 600 தினார்ல இருந்து 1000 தினார் வரைக்கும் அபராதமோ விதிக்கப்படும். இது ரெண்டுல ஏதோ ஒண்ணு விதிக்கப்படும். நீங்க ஓட்டக்கூடிய வாகனங்கள் அதாவது வாடகைக்கான அந்த பர்மிட் இல்லாம, அதாவது டாக்ஸிக்கான பர்மிட் இல்லாம சாதாரணமா நீங்க அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள்ல நீங்க பேசஞ்சரை ஏத்திட்டு போய் அவங்க காசு வசூலிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஸ்பாட் ஃபைனா 150 தினார் அபராதமும், அது 1 இருந்து 3 வருடம் சிறை தண்டனையோ அல்லது 600 தினார்ல இருந்து 1000 தினார் வரைக்கும் அபராதமோ ரெண்டுல ஏதோ ஒண்ணு விதிக்கப்படும் தொடர்ச்சியா செய்யக்கூடிய பட்சத்துல. இது நீங்க நண்பர்களை ஏத்திட்டு போனாலும் சரி, தெரியாத நபர்களை ஏற்றும் போதும் சரி, இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஒவ்வொரு ரோட்டுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்பீட் லிமிட்டை விட அதிகமா வேகமா போறோம் அப்படின்னா, அதிவேகத்துல போறோம் அப்படின்னா ஸ்பாட் ஃபைனா 70 இருந்து 150 தினார் வரைக்கும் 1 வருடமோ அல்லது 3 வருடமோ சிறை தண்டனையோ அல்லது 600 இருந்து 1000 தினார் வரைக்கும் அபராதம், இது ரெண்டுல ஏதோ ஒண்ணு விதிக்கப்படும். இது அடிக்கடி செய்யக்கூடிய பட்சத்துல. லைசென்ஸ் இல்லாம, அதாவது ஓட்டுநர் உரிமம் இல்லாம வண்டி ஓட்டுறது, அல்லது ஓட்டுநர் உரிமம் இருந்தும் கூட அந்த சில வாகனங்களுக்குன்னு சில ஓட்டுநர் உரிமம் இருக்குல்ல, லைட்டு ஹெவி அப்படின்ற மாதிரி, அது அல்லாத வாகனங்களை ஓட்டும் போதும் சரி, அதே மாதிரி உங்களுடைய லைசென்ஸ் ரிவோக் ஆயிருச்சு, சஸ்பெண்ட் ஆயிருச்சு, உங்க தடை செய்யப்பட்ட லைசென்ஸ் அதை மீண்டும் பயன்படுத்துறது, இதுக்கெல்லாம் ஸ்பாட் ஃபைனா 75 தினார் அபராதமும், தொடர்ந்து செய்யக்கூடிய பட்சத்துல 3 மாத சிறை தண்டனையோ அல்லது 150 தினார்ல இருந்து 300 தினார் வரைக்கும் அபராதமோ, இது ரெண்டுல ஏதோ ஒண்ணு விதிக்கப்படும். இது தொடர்ந்து செய்யக்கூடிய பட்சத்துல. அனுமதிக்கப்பட்ட ரோட்ல ஓட்டாம அதை விட ரோட்ல இருக்கக்கூடிய அந்த கோடு லைனை விட விலகி சென்று அந்த மாதிரி ஓட்டணும் அப்படின்னா ஸ்பாட் ஃபைனா 75 தினார் அபராதமும், இதை தொடர்ந்து செய்யக்கூடிய பட்சத்துல 3 மாசம் சிறை தண்டனையும் அல்லது 150 தினார்ல இருந்து 300 தினார் வரைக்கும் அபராதமோ, இல்லது இது ரெண்டுல ஏதோ ஒண்ணு விதிக்கப்படும்.
வண்டி ஓட்டும்போது மொபைல் ஃபோனோ அல்லது ஏதோ ஒரு டிவைஸ் கையில பயன்படுத்தணும் அப்படின்னாக்க, அந்த நேரத்துல 75 தினார் ஸ்பாட் ஃபைனாவும் அல்லது 3 மாத சிறை தண்டனையோ தொடர்ச்சியா செய்யக்கூடிய பட்சத்துல 3 மாத சிறை தண்டனையோ அல்லது 150 தினார்லேருந்து 300 தினார் வரைக்கும் அபராதமோ 2ல ஏதோ ஒன்று விதிக்கப்படும். ஆக்ஸிலேட்டர வேகமா மிதிச்சு, அதனால டயர் சுத்தி டயர்லேருந்து அந்த சவுண்ட் வர்றது, இந்த மாதிரி வரக்கூடிய பட்சத்துல, இதுக்கு ஸ்பாட் ஃபைனா 75 தினார் அபராதமும், இது தொடர்ந்து செய்யக்கூடிய பட்சத்துல 3 மாத சிறை தண்டனையோ அல்லது 150 தினார்லேருந்து 300 தினார் வரைக்கும் அபராதமோ, 2ல் ஏதோ ஒன்று விதிக்கப்படும். நீங்க ஓட்டக்கூடிய வாகனத்திலிருந்து அதிகமான ஏதாவது ஒரு சவுண்ட் வருது அப்படின்னாலோ, அல்லது அந்த வாகனத்திலேருந்து ஏதாவது நீங்க போயிட்டு இருக்கும்போது பொருட்கள் கீழ விழுந்தது, அல்லது ஏதாவது பற்றக்கூடிய வகையில ஏதாவது திரவங்கள் அந்த வண்டியிலேருந்து கசியுது, ஆயில் ஏதாவது லீக் ஆவுது, இந்த மாதிரியான அல்லது ஏதாவது வாடைகள் வரக்கூடிய துர்நாற்றம் அடிக்கக்கூடிய பொருள் வண்டியிலேருந்து கசியுது அப்படின்னாலோ, அல்லது டயர் இது மாரி போக்குவரத்துக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய வகையில இருக்குது அப்படின்னாலோ, இதுக்கு வந்து ஸ்பாட் ஃபைனா 75 தினார் அபராதமும், இது தொடர்ந்து செய்யக்கூடிய பட்சத்துல 3 மாசம் சிறை தண்டனையோ அல்லது 150லேருந்து 300 தினார் வரைக்கும் அபராதமோ, இது 2ல் ஏதோ ஒன்று விதிக்கப்படும். நீங்க வண்டி ஓட்டும்போது நடந்து செல்பவர்களுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய வகையில ரொம்ப ரிஸ்க்கா நீங்க வந்து வண்டி ஓட்டுறதும் சரி, அதே மாரி பொது சொத்துக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய வகையில, சேதம் விளைவிக்கக்கூடிய வகையில வண்டி ஓட்டுனீங்க அப்டின்னா, ஸ்பாட் ஃபைனா 75 தினார் அபராதம் விதிக்கப்படும். தொடர்ந்து இது செய்யக்கூடிய பட்சத்துல 3 மாத சிறை தண்டனையோ அல்லது 150லேருந்து 300 தினார் வரைக்கும் அபராதமோ அல்லது இது 2ல் ஏதோ ஒன்று விதிக்கப்படும். ஆம்புலன்ஸு, ஃபயர் சர்வீஸு, போலீஸ் வாகனங்கள், அதே மாரி சிவில் டிஃபென்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த சைரன் வச்ச வாகனங்களுக்கு வழிவிடாமல் இருக்கிறது, அல்லது அவங்கள பின்தொடர்ந்தே நம்ம வந்து டிராஃபிக்க முந்திட்டு போறது, இந்த மாரியா செஞ்சோம் அப்டின்னாக்க, 75 தினார் ஸ்பாட் ஃபைனாவும், அதே மாரி இது தொடர்ந்து செய்யக்கூடிய பட்சத்துல 3 மாத சிறை தண்டனையோ அல்லது 150லேருந்து 300 தினார் வரைக்கும் அபராதமோ, இது 2ல் ஏதோ ஒன்று விதிக்கப்படும். வாகனங்களுக்குன்னு அந்த வெயில் நேரத்துக்கு வந்து கூலிங் கிளாஸ் மாதிரி அந்த கருப்பு நிறத்திலான அந்த நிறம் பூசப்பட்ட அந்த கிளாஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா, இதுக்குன்னு ஒரு அளவு இருக்கு. 100ல 70% அந்த மாரியான ஒரு சில அளவுகள் இருக்கு. அந்த அளவ கடந்து நம்ம அந்த கருப்பு கண்ணாடிய அதிக அளவுல இது டில்டிங் பயன்படுத்தும்போது பார்த்தீங்கன்னா, இதுக்கு 50 தினார் அபராதம் ஸ்பாட் ஃபைனா விதிக்கப்படும். தொடர்ந்து செய்யக்கூடிய பட்சத்தில 2 மாதம் சிறை தண்டனையோ அல்லது 100லேருந்து 200 தினார் வரைக்கும் அபராதமோ அல்லது 2ல் ஏதோ ஒன்று விதிக்கப்படும். நீங்க வாகனம் ஓட்டும்போது, வண்டியில ஃப்ரண்ட் சீட்ல வந்து 10 வயசுக்கு கீழ இருக்கக்கூடிய குழந்தைங்கள வண்டியில சீட்ல அமர்த்துறது, அதுவும் தப்பு. அதே மாதிரி பின்னாடியே உட்கார வச்சிருந்தாலும், அவங்கள சரியான முறையில உட்கார வைக்காம, கீழ விழுகுற மாரி இருக்காங்க, கீழ விழுந்துருவாங்க அப்படின்ற பட்சத்துல, அந்த மாதிரி ஆபத்தான இருந்தாலும் சரி, அதே மாதிரி அந்த மாரி சின்ன குழந்தைங்க வரும்போது, அவங்களோட ஒரு அடல்ட், ஒரு அட்டெண்டர் மாரி அவங்க ஒருத்தங்க வரணும். இதெல்லாம் இல்ல அப்படின்னா, டிரைவருக்கு தான் 50 தினார் ஸ்பாட் ஃபைனாவும், அல்லது 2 மாதம் இது தொடர்ந்து செய்யக்கூடிய பட்சத்துல 2 மாத சிறை தண்டனையும், 100லேருந்து 200 தினார் வரைக்கும் அதிகபட்ச அபராதமோ 2ல் ஏதோ ஒன்று விதிக்கப்படும். சாலைகள்ல வைக்கப்பட்டிருக்கக்கூடிய போக்குவரத்து சைன் போர்டு இருக்கு பார்த்தீங்களா? அது எல்லாமே மதிச்சு நடக்கணும். அந்த மாரி போக்குவரத்து அந்த சைன் போர்டு எல்லாமே மதிக்காம நீங்க போக்குவரத்து டிராஃபிக் சைன் எல்லாம் மதிக்கல அப்டின்னா, ஸ்பாட் ஃபைனா 50 தினார் அபராதம் விதிக்கப்படும். இது தொடர்ந்து செய்யக்கூடிய பட்சத்துல 2 மாத சிறை தண்டனையோ அல்லது 100லேருந்து 200 தினார் வரைக்கும் அபராதமோ 2ல் ஏதோ ஒன்று விதிக்கப்படும். சீட் பெல்ட் போடாம வண்டி ஓட்டினீங்க அப்டின்னா, ஸ்பாட் ஃபைனா 30 தினார் அபராதம் விதிக்கப்படும். இது தொடர்ந்து செய்யக்கூடிய பட்சத்துல உங்களுக்கு 1 மாத சிறை தண்டனையோ அல்லது 50லேருந்து 100 தினார் வரைக்கும் அபராதமோ அல்லது 2ல ஏதோ ஒன்று விதிக்கப்படும். ஒரு வாகனத்த முந்திக்கிட்டு ஓவர்டேக் பண்ணிட்டு இந்த கட் அடிச்சு போறது இந்த மாரிலாம் பண்ணீங்கன்னா, ஸ்பாட் ஃபைனா 30 தினார் அபராதம் விதிக்கப்படும். இது தொடர்ந்து செய்யக்கூடிய பட்சத்துல 1 மாத சிறை தண்டனையோ அல்லது 50லேருந்து 100 தினார் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும். இது 2ல ஏதோ ஒன்று விதிக்கப்படும். வாகனத்த வேகமா ஹை ஸ்பீட்ல ஓட்டுறது எப்படி குற்றமோ, அதே மாரி மெதுவா ஓட்டுறதும் குற்றம் தான். ஹைவேல வந்து மினிமம் ஸ்பீட் லிமிட்ன்னு இருக்கும். அந்த ஸ்பீட விட குறைவா ரொம்ப மெதுவா வண்டிய ஓட்டுறோம் அப்படின்னாக்க ஹைவேல, ஸ்பாட் ஃபைனா 30 தினார் அபராதம் விதிக்கப்படும். இத தொடர்ந்து செய்யக்கூடிய பட்சத்துல 1 மாத சிறை தண்டனையோ அல்லது 50லேருந்து 100 தினார் வரைக்கும் அபராதமோ, இது 2ல் ஏதோ ஒன்று விதிக்கப்படும். பாதசாரிகள் நடந்து செல்லக்கூடிய அந்த பெடஸ்ட்ரியன் வேன்னு சொல்லுவோம்ல, ரோடு சைடுல இருக்கக்கூடிய அந்த நடந்து செல்லக்கூடிய பாதையில வண்டி ஓட்டுனாலோ, பார்க்கிங் பண்ணியிருந்தாலோ ஸ்பாட் ஃபைனா 30 தினார் அபராதம் விதிக்கப்படும். இது தொடர்ந்து செஞ்சோம் அப்படின்னா, 1 மாத சிறை தண்டனையோ அல்லது 50லேருந்து 100 தினார் வரைக்கும் அபராதமோ 2ல் ஏதோ ஒன்று விதிக்கப்படும். ஒருவருடைய வண்டிய அவருடைய அனுமதி இல்லாம நம்ம ஓட்டுறோம். அந்த ஓனருடைய அனுமதி இல்லாம அவருடைய வண்டிய நாம ஓட்டுறோம் அப்டின்னா, அந்த நேரத்துல பிடிபட்டோம் அப்டின்னா, 30 தினார் ஸ்பாட் ஃபைனா அபராதம் விதிக்கப்படும். இது தொடர்ந்து நடந்துச்சு அப்டின்னா, 1 மாத சிறை தண்டனையோ அல்லது 50லேருந்து 100 தினார் வரைக்கும் அபராதமோ 2ல் ஏதோ ஒன்று விதிக்கப்படும். டிரைவிங் லைசென்ஸ், தஃப்தரு இதெல்லாம் இல்லாம வாகனம் ஓட்டணும் அப்டின்னா, ஸ்பாட் ஃபைனா 20 தினார் அபராதம் விதிக்கப்படும். அதோட கூடுதல் அபராதமா 45லேருந்து 75 தினார் வரைக்கும் அபராதங்கள் விதிக்கப்படும்.
வேண்டுமென்றே வந்து நம்ம வாகன நெரிசல், போக்குவரத்து நெரிசல் ஏற்படுத்தக்கூடிய வகையில, டிராஃபிக் ஏற்படுத்தக்கூடிய வகையில வாகனங்கள நிறுத்தணும், வண்டி ஓட்டுறோம் அப்டின்னா, அதுக்கு 20 தினார் ஸ்பாட் ஃபைனா விதிக்கப்படும். இதோட கூடுதல் அபராதமா 45லேருந்து 75 தினார் வரைக்கும் விதிக்க வாய்ப்பு இருக்கு. வாகனங்கள ஓட்டக்கூடியவங்களுக்கு மட்டும் கிடையாது. பெடஸ்ட்ரியன் அதாவது பாதசாரிகள் நடந்து செல்லக்கூடியவங்களும் சரி, சைக்கிள் ஓட்டக்கூடியவங்க, எலக்ட்ரிக் பைக் ஓட்டக்கூடியவங்க எல்லாமே சரி, இவங்கலாம் அததுக்குன்னு போகக்கூடிய இடங்கள் அல்லாத, அதாவது நடக்கக்கூடிய நபர்கள் அந்த நடக்கக்கூடிய இடத்துல நடக்கணும். அல்லாத இடங்கள்ல கிராஸ் பண்றது, இந்த மாரி பண்ணாலுமே, ஸ்பாட் ஃபைனா 20 தினார் அபராதம் விதிக்கப்படும். கூடுதல் ஃபைனா 45லேருந்து 75 தினார் வரைக்கும் அபராதம் விதிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மொபைலோ அல்ல ஏதோ ஒரு டிவைஸ் எடுத்து, கேமரா எடுத்து, ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, ஆடியோ ரெக்கார்ட் பண்றது, இது எல்லாமே பப்ளிஷ் பண்றது, அல்லது டிராஃபிக் வயலேஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டு அது வீடியோ எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே 1000 தினார்லேருந்து 2000 தினார் வரைக்கும் இதுக்கு அபராதங்கள் விதிக்க வாய்ப்பு இருக்கு. சோ, இப்ப பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அதனால வாகனம் ஓட்டக்கூடிய ஒவ்வொருத்தரும் ரொம்ப பொறுமையா வாகனங்கள ஓட்டுங்க. எதுக்கும் அவசரப்படாதீங்க. அவசரமா பாபா வர சொன்னாங்க, மாமா வர சொன்னாங்க, எனக்கு அர்ஜென்ட்டா வேலைக்கு போ வேண்டியிருக்கு. அதெல்லாம் எந்த இதுவும் படாதீங்க. ரிலாக்ஸா போங்க. வேகம் ஆபத்துல தான் போய் முடியும். அதனால எப்பவுமே நிதானமா வண்டிகள ஓட்டுங்க. எந்த ஒரு அவசரமும் வேணாம். தல போற காரியமா இருந்தாலும் அவசரப்பட்டு போவாதீங்க. பொறுமையா போங்க. அந்த கோடுகளுக்குள்ள, அந்த லைன்களுக்குள்ள போங்க. எல்லா இடங்கள்லயும் கேமரா இருக்கு. எப்ப எங்க இருந்து போலீஸ் பின்பக்கமா, முன்பக்கமா எந்த சைடுல இருந்து வருவாங்கன்னு தெரியாது. அதனால மொபைல ஒருபோதும் தொடுறத வேலையா வச்சுக்காதீங்க. ப்ளூடூத் காதுலயோ அல்லது கழுத்திலேயோ அந்த மாரியான ப்ளூடூத்கள வாங்கி பயன்படுத்துங்க. ஒயர் உள்ள ஹெட்ஃபோனா இருந்தாலும் சரி, அதுகள பயன்படுத்துங்க. ஒருபோதும் ஃபோன கையில எடுத்துறாதீங்க. குவைத்தினுடைய போக்குவரத்து சட்டம் மட்டும் இல்லங்க. எல்லா சட்டத்தையுமே மதிச்சு நடப்போம். ஏன்னா இந்தியர்கள் அப்டின்னாலே எல்லா இடங்கள்லயும் நல்ல ஒரு மதிப்பு, பேரு இருந்துகிட்டு இருக்கு. அத நம்ம காப்பாத்த வேண்டியது நம்ம கடமை. அதனால இந்த தகவல நீங்க மட்டும் பார்த்தது இல்லாம உங்க நண்பரோட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.